12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6ல் 3வது கணக்கு w = x² y² z² கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x = e⁻t y = e⁻t sin t z = e⁻t cos t இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன செய்ய போகிறோம், இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். பகுதி வகைகள் ∂w/∂x எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால் மீதி இருக்கிறதெல்லாம் 0 ஆகிடும். இதுவும் 0, இதுவும் 0. x² வகைப்படுத்தினா என்ன வரும்னா 2x. அதே போல் ∂w/∂y ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டன்ட்டு, அதனால் அது ரெண்டும் 0 ஆகிடும். y² மட்டும் இருக்கும். y² வகைப்படுத்தினா 2y. கடைசியாக ∂w/∂z இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது இந்த ரெண்டும் 0 ஆகிடும். z² வகைப்படுத்தினா 2z. இது முடிஞ்சது. அடுத்தது இதை எடுத்துப்போம். இது x = e⁻t. இந்த எக்ஸை டீயை பொறுத்து வகைப்படுத்தும் போது dx/dtன்னு வரும். dx/dt e⁻t எத்தனை தடவை வகைப்படுத்தினாலும் e⁻t தான் வரும், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இங்கே dy/dt = இது uv மெத்தட். e⁻t அப்படியே வச்சுக்கிட்டு sin t வகைப்படுத்தினோம்னா cos t வரும். ப்ளஸ் sin t அப்படியே வச்சுக்கிட்டு e⁻t வகைப்படுத்தினோம்னா e⁻tக்கு e⁻t தான் வரும். ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, e⁻t இருக்குது. அதை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும், cos t ப்ளஸ் sin t அப்படின்னு இருக்கும். அடுத்தது மூணாவது அந்த இசட் இருக்குல்ல, அது dz/dt = அதுவும் இதே போல் uv மெத்தட். e⁻t அப்படியே வச்சுக்கிட்டு cos t வகைப்படுத்தினா -sin t வரும். ப்ளஸ் cos t அப்படியே வச்சுக்கிட்டு e⁻t வகைப்படுத்தினா e⁻tக்கு e⁻t தான். அடுத்தது dz/dt = இதை மட்டும் ஒரு ஸ்டெப்பு, ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ ரெண்டுத்துலேயுமே e⁻t இருக்கிறதுனால e⁻tயை வெளியில் எடுத்துரும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, இதில் cos t இருக்குது, இதில் -sin tன்னு இருக்குது. நமக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா என்ன, நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது dw/dt. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா ∂w/∂x dx/dt ப்ளஸ் ∂w/∂y dy/dt ப்ளஸ் ∂w/∂z dz/dt அப்படின்னு வரும். இந்த 6 மதிப்பை எடுத்து எழுதினோம்னா ஆன்சர் அதுதான். ∂w/∂x அதோட மதிப்பு என்ன, 2x. அதை எழுதிப்போம். dx/dtயோட மதிப்பு என்னன்னா e⁻t. இது முடிஞ்சுது. ப்ளஸ் ∂w/∂y அப்படிங்கிறது 2y. dy/dtங்கிறது இங்கே இருக்குது. என்ன, dy/dtங்கிறது இதோ இருக்குது. e⁻t இன்ட்டு ப்ராக்கெட்டில் cos t ப்ளஸ் sin t. அதை முதல்ல எழுதிப்போம். அடுத்ததாக இருக்கிறது ∂w/∂z. ∂w/∂zங்கிறது எவ்வளோன்னா 2z. 2z இன்ட்டு dz/dtங்கிறது இதோ இருக்குது. என்னது, e⁻t இன்ட்டு cos t மைனஸ் sin tங்கிறது தான் அந்த ஆன்சர். எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எல்லாத்துலேயும் e⁻tயை வெளில எடுத்துரும். e⁻tயை வெளில எடுத்துட்டோம்னா இங்கே 2x ப்ளஸ் 2y cos t
ப்ளஸ் சைன் டி. அப்புறம் இதில் 2z காஸ் டி மைனஸ் சைன் டி. இதுதான் இருக்கிறது. அடுத்தது எல்லாத்துலேயும் 2 இருக்குது, அதையும் வெளியில் எடுத்துருவோம். 2 e பவர் டிங்கிறத எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் இந்த ஒய்யை உள்ளார கொண்டு போய்டும், ஒய் காஸ் டி ப்ளஸ் ஒய் சைன் டி ப்ளஸ் 2 தான் வெளியில் எடுத்துட்டோமா இசட்டை உள்ளார கொண்டு போய்டும், இசட் காஸ் டி மைனஸ் இசட் சைன் டி ஈக்குவல் டு 2 e பவர் டி. இது உள்ளார எக்ஸுக்கு பதிலாக இ பவர் டி, ஒய்க்கு இ பவர் டி சைன் டி, இசட்டுக்கு இ பவர் டி காஸ் டின்னு ஆரம்பத்தில் கொடுத்தாங்கல்ல, அந்த மதிப்பை எக்ஸ்ஒய் இசட்டுக்கு பதிலாக பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக இ பவர் டி ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இ பவர் டி சைன் டி, அப்புறம் ஒரு காஸ் டி இருக்குது, ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இ பவர் டி சைன் டி, அப்புறம் ஒரு சைன் டி இருக்குது, ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக இ பவர் டி காஸ் டி, அப்புறம் ஒரு காஸ் டி இருக்குது, மைனஸ் இசட்டுக்கு பதிலாக இ பவர் டி காஸ் டி, அப்புறமேலுக்கு ஒரு சைன் டி இருக்குது. எல்லாம் எழுதியிருக்கோமா? அடுத்தது அப்படியே சுருக்க போகிறோம். 2 e பவர் டி உள்ளார e பவர் டி ப்ளஸ் e பவர் டி சைன் டி காஸ் டி, e பவர் டி சைன் டி சைன் டி ப்ளஸ் e பவர் டி காஸ் டி காஸ் டி மைனஸ் e பவர் டி காஸ் டி சைன் டி. இதுதான் இது. இந்த மைனஸ் இ பவர் டி காஸ் டி சைன் டி அப்படிங்கிறதும் ப்ளஸ் இ பவர் டி காஸ் டி சைன் டிங்கிறது இந்த இடத்துல இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறத மட்டும் பாருங்கள், 2 e பவர் டி e பவர் டி ப்ளஸ் இ பவர் டி அப்படிங்கிறது இந்த இடத்துல சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டி, அப்புறமேலுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் இ பவர் டி காஸ் டினா காஸ் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 2 e பவர் டி. எல்லாத்துலேயும் இ பவர் டி இருக்கா, மறுபடியும் அது ஒன்று வெளில எடுத்துருவோம். அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும், 1 இருக்கும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி, 2 e பவர் 2t. அடுத்தது உள்ளார 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1ன்னு வரும். 1 1 2, 2 இன்ட்டு 2 பெருக்கும்போது 4 e பவர் 2tன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.